ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேஸ்ட்டு திங்ஸ் வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இந்த மாதிரி ட்ரெஸ் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸோடைய மூடியை நான் பாக்ஸுக்கு கீழவே வச்சுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் வெயிட்டு தாங்கும். அதுக்காக தான். இது எதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் வெங்காயம்லாம் கொட்டி வைக்கிறதுக்காக நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வெங்காயம் காய வைக்கிறதுக்காக தான் இந்த பாக்ஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால தான் மூடியை இந்த பாக்ஸுக்கு கீழவே வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா வெயிட்டு தாங்கும் அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் நம்ம பூண்டுலாம் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம பருப்புலாம் வெயிலில் காய வைப்போம். அதுக்கு கூட இந்த பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துன்னு போய் வெயிலில் காய வச்சுட்டு கொண்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி கிளிப்பு நம்மக்கிட்ட இருக்கும். இந்த மாதிரி கிளிப்பெலாம் நம்ம சேஃப்டியாக வைக்கலன்னா கீழே விழுந்து உடஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு கிளிப்பு என்கிட்ட உடஞ்சிருச்சு. இப்போ இந்த கிளிப்பை வச்சு நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கிளிப்போடைய பேக் சைடில் நான் டபுள் சைட் டேப்பு தான் ஒட்டிக்க போகிறேன். இந்த கிளிப்போடைய பேக் சைடில் இந்த டபுள் சைட் டேப் தான் ஒட்டியிருக்கேன். இதை டோரோடைய பேக் சைடில் நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம டோரோடைய பேக் சைடில் ஒட்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டிட்டு நான் கீஸ்லாம் இதில் மாட்டி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி டோரோடைய பேக் சைடில் மாட்டிட்டு நம்ம கீஸ்லாம் மாட்டி வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உடஞ்சி போன கிளிப் இருந்தால் வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க. இப்படி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இதில் இருக்க கவரை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த கவரை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நான் மார்க் பண்ணி வச்சுருக்க சைஸ்க்கு இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம ஃபுல்லாக கட் பண்ணலை, கொஞ்சோண்டு இங்கே கட் பண்ணாமல் வச்சுருக்கேன் பாருங்கள். அதை இந்த மாதிரி மடக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் இந்த கொஞ்சம் கட் பண்ணாமல் அப்படியே நான் விட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் டெக்கரேட்காக இந்த மாதிரி கிளிட்டர் டேப்பை நான் அதில் ஒட்டிக்க போகிறேன். இந்த ரெண்டு பக்கமும் நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிளிட்டர் டேப்பை ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா பார்க்க இப்படி தான் இருக்கும். இது கூடவே ஒரு கயர் ஒன்று எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி விட்டு நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். இது போல் நல்லா நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் ஒன்றா இந்த மாதிரி வச்சு நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம். நான் இதில் ஸ்டாப்லர் அடிச்சுக்கிறேன். இது போல் ரெண்டு இதுவும் நம்ம ஸ்டாப்லர் அடிச்சுக்கிட்டோன்னா ரெண்டும் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். இது பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இதை நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாத்ரூமில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆணியில் மாட்டிட்டு நம்ம இது போல் ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம கிச்சனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கத்தியும் ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்பூனும் வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட வேஸ்ட்டான பிளாஸ்டிக் பாட்டில் இருந்ததுன்னா இப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.